வணக்கம் அன்பு நண்பர்களே. காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயம் சேலம் அருகில் மோகனூரில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடாகியிருந்தது. அவர் 9 மணிக்கு கூட்டத்திற்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மோகனூர் ஒரு வாய்க்காலால் பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஊரிலும் சுற்று வட்டாரத்திலும் வாழை மரங்கள், வெற்றிலைக்கால், கொடிக்கால்கள் மிகவும் அதிகம். எனவே மக்கள் தங்கள் விளைபொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டுமானால் தலையில் சுமந்தபடி தண்ணீரில் நடந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். இது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது மக்களுக்கு. பாலம் கட்டினால் சுலபமாக இருக்கும் என்று நினைத்தார்கள் மக்கள். பலமுறை பல அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் சொல்லி மனுக்கள் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. முதலமைச்சரிடமாவது இன்று மனு கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்து மக்கள் அனைவரும் அவருக்காக காத்திருந்தார்கள். 9 மணியானது, 10 மணியானது, 11 மணியானது, 12 ஆகிவிட்டது. காமராஜர் வரவில்லை. நள்ளிரவு 1:30 மணிக்கு 1:15 மணிக்கு வந்து சேர்ந்தார். மக்கள் அனைவரும் அன்போடு அவரை வரவேற்றனர். நான் எந்த வழியெல்லாம் வந்தனோ அங்கெல்லாம் மக்கள் எனக்காக காத்திருந்தனர். அவர்களை பார்த்துவிட்டு இங்கு வரவே காலதாமதமாகிவிட்டது. நான் கூட்டத்தில் பேசவில்லை. உங்கள் ஊர் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டார். ஐயா, எங்களுக்கு பாலம் கட்ட வேணும் என்று தங்கள் பிரச்சனைகளை கூறினார்கள் ஊர் மக்கள். சரி, எந்த இடத்துல பாலம் கட்டணும்னு சொல்லுங்கள் என்றார் காமராஜர். ஐயா, மணி 2 போகுது. நீங்கள் சென்னையிலிருந்து காலையில் புறப்பட்டு பல கூட்டங்களில் கலந்துக்கிட்டு களைப்பாக வந்திருப்பீங்க. போய் ஓய்வு எடுங்க என்று அவர்களின் அபிமானிகள் சொல்ல, மக்கள் சேவைக்கு வந்தப்புறம் ஓய்வு என்னையா ஓய்வு? சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு வேலை செய்ய முடியுமா? அதை பார்த்தா என்னை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் நிம்மதியாக தூங்குற வரைக்கும் எனக்கும் தூக்கம் வராது. வாங்க முதல்ல பாலம் கட்டுற வழியை பார்ப்போம் என்று சொல்லியபடியே நடந்தார் பெருந்தலைவர் காமராஜர். பாலம் கட்டுவதற்கான இடத்துக்கு நடந்து செல்ல 1 மைல் தூரமாகும். அதுவரை அந்த நள்ளிரவில் நடந்தே சென்றார் முதலமைச்சர் காமராஜர். பாலம் கட்டுமிடத்துக்கு சென்று தன்னுடன் வந்த அதிகாரிகளோடு அங்கேயே அதற்கான ஆலோசனைகளை நடத்திவிட்டு திரும்பும்போது மணி அதிகாலை 4 மணி. பிறகு எப்படி தூக்கம் வரும்? காமராஜருக்கு தூக்கத்தை விட மக்கள் வேலைதான் முக்கியம். வாழ்க